Hello everyone, this is Achudha welcoming you to this YouTube channel. இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா PGTRB Unit 7 Indian Writing and Englishல இருக்கக்கூடிய Nissim Ezekielோட poem Goodbye Party to Miss Pushpa TS அப்படின்ற poemோட detailed explanation தான் பார்க்க போறோம். Come, let's get into the video. So before getting into the poem, we need to know about the author அப்படின்றதுனால Nissim Ezekiel அப்படி அவரை பத்தி கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம் சரிங்களா. So he is an Indian writer in English சரிங்களா. He was born on 16th December 1924ல பிறந்திருக்காரு சரிங்களா. கிட்டத்தட்ட இப்ப நீங்க இந்த போம் பாக்குற மாதிரி இருந்தீங்க அப்படின்னா December 16 வந்துச்சுன்னா அவரோட 100th year அப்படின்னு கூட நம்ம எடுத்துக்கலாம். 1924ல பிறந்திருக்காரு சரிங்களா. எங்கன்னா பாம்பே பிரசிடென்சி பிரிட்டிஷ் இந்தியா. இப்ப பிரசன்ட்ல வந்து மும்பை மகாராஷ்டிரா சரிங்களா. So passed away on 9th January 2004, 1924 to 2004 சரிங்களா, at the age of 79, Mumbai Maharashtra. So he is a well-known poet, playwright, art critic and an editor. He is a kind of actor too சரிங்களா. ரொம்ப renowned பாத்தீங்கன்னா poet. So அவரோட citizenship பாத்தீங்கன்னா பிரிட்டிஷ் இந்தியால 1924ல இருந்து 1947 வரைக்கும் இந்தியா இருக்காரு. So அதுக்கப்புறமேட்டா இந்தியான்னு மாத்திக்கிறாங்க சரிங்களா. Before that British India, next to it is India after independence. So அவரோட period of writing அப்படின்னு பாத்தீங்கன்னா 1952ல இருந்து 2004 வரைக்கும் ரொம்ப ஆக்டிவா இருந்திருக்காரு. So genre அப்படின்னு பார்க்கும்போது modern Indian English poetry he is the best known writer in this genre அப்படின்னு எடுத்துக்கலாம். Next one is notable works பாத்தீங்கன்னா Night of the Scorpion, இதை படிக்காதவங்க யாருமே இருக்க முடியாது. Next Later Day Psalms வந்து இவரோட best known work. And notable awards பாத்தீங்க அப்படின்னா he is the recipient of Sahitya Academy Award in the year 1983 and Padma Shri Award in 1988. 83-88 ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம். Sahitya Academy Award along with that Padma Shri. 1983ல Sahitya Academy, 88ல வந்து Padma Shri Award வாங்கியிருக்காரு Nissim Ezekiel சரியா. So அவரோட கலெக்ஷன் ஆஃப் ஒர்க்ஸ் அப்படின்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஹி இஸ் a well-known poet அப்படின்றதுனால இவரோட கலெக்ஷன் ஆஃப் ஒர்க் வந்து கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது சரிங்களா. அட்லீஸ்ட் டைட்டில் தெரிஞ்சாவது ரொம்ப போதும். ஓகே, ஸோ இவரோட கலெக்ஷன் ஆஃப் ஒர்க்ஸ் பார்க்கும்போது டைம் டு சேஞ்ச் அப்படின்றது இவரோட ஃபர்ஸ்ட் வால்யூம் ஆஃப் கலெக்ஷன் 1952ல ரிலீஸ் பண்றாரு. 53ல 60 poems. நெக்ஸ்ட் 58ல வந்து பாத்தீங்கன்னா தேர்ட் அப்படின்ற கலெக்ஷன் ரிலீஸ் ஆகுது. 1960ல பாத்தீங்க அப்படின்னா The Unfinished Man என்ற ஒரு கலெக்ஷன் வருது. 1965ல The Exact Name என்ற கலெக்ஷன். 1976ல வந்து Hymns in the Darkness. 1982ல பாத்தீங்கன்னா Later Day Psalms ஒரு கலெக்ஷன் ரிலீஸ் ஆகுது. 1983ல இருந்து 88 வரைக்கும் அவர் எழுதின போம் வந்து போம்ஸ் என்ற கலெக்ஷன்ல கொடுத்திருக்காங்க. ஸோ இன் பிட்வீன்ல பாத்தீங்க அப்படின்னா 65ல இருந்து 76. ஸோ இதுக்கு நடுவே அவரோட எழுதின கலெக்ஷன்ஸ் வந்து A Collection of Ezekiel's Poem அப்படின்ற மாதிரி ஒரு டைட்டில் வந்திருக்கு சரிங்களா. ஸோ பட் இவர் ரிலீஸ் பண்ண வெர்ஷன்ஸ் வந்து இத்தனையும் இருக்கு. இதுல இந்த Hymns in the Darkness அப்படின்ற போம்ல தான் இப்ப நம்மளுக்கு பிரிஸ்கிரைப் பண்ணிருக்க போம் Goodbye Party to Miss Pushpa TS அப்படின்ற போம் வந்து பப்ளிஷ் ஆயிருக்கு சரிங்களா. Hymns in Darkness in the year 1976. ஸோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். Goodbye Party to Miss Pushpa TS அப்படின்ற இந்த ஒர்க் வந்து எதுல பப்ளிஷ் ஆயிருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா Hymns in Darkness அப்படின்ற இந்த கலெக்ஷன்ல தான் பப்ளிஷ் ஆயிருக்கு. And next about the poem அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது இதோட மீட்டர் அப்படின்னு பாத்தீங்கன்னா இட் இஸ் a free verse poem தான் சரிங்களா. இதுல ப்ராப்பர் ஸ்ட்ரக்சர்டு ஸ்டான்ஸா இல்லைன்னா இது வந்து ரொம்ப கிளியரான இருக்கக்கூடிய ரைம்டு அப்படின்றதுலாம் கிடையாது. இது வந்து ஒரு ஃப்ரீ வேர்ஸ். ஸோ இதுல ரொம்ப இம்பார்ட்டண்டா நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா இதோட ரெஜிஸ்டர் அண்ட் ஸ்டைல். ஏன் அப்படின்னா இந்த போம் படிக்கும் போதே நம்மளுக்கு ஏதோ ஒரு டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் இங்கிலீஷ் போம் படிக்கிற மாதிரி தெரியும் சரிங்களா. ஏன் அப்படின்னா இதுல யூஸ் பண்ணிருக்கக்கூடிய வேர்ட்ஸ், இது ஃபாலோ பண்ணிருக்கக்கூடிய பேட்டர்ன் அந்த மாதிரி இருக்கும். காமனா நம்ம பார்க்கக்கூடிய இங்கிலீஷ் போம் இல்லாம இது கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும். ரீசன் என்னன்னா இதோட ரெஜிஸ்டர் அண்ட் ஸ்டைல். ஸோ ரெஜிஸ்டர்னு சொல்லும்போது the way of language used. இப்போ ஒரு கைண்ட் ஆஃப் நம்மளே தமிழ் பேசுறோம், செந்தமிழுக்கும் நம்ம பேசுற தமிழுக்கும் கொஞ்சம் டிஃபரன்சஸ் இருக்கு தெரியுங்களா. அதுதான் சரிங்களா, அதுதான் ரெஜிஸ்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு ரீஜன்ல பேசக்கூடிய லாங்குவேஜ்னு எடுத்துக்கலாம், இல்லைன்னா கைண்ட் ஆஃப் பர்டிகுலர் குரூப் ஆஃப் பீப்புள் அப்படின்னு எடுத்துக்கலாம். அதுதான் வந்து ரெஜிஸ்டர்ஸ்க்கு சொல்லுவோம். ஸ்டைல்னு சொல்லும் போது அதே மாதிரி தான் வரும். இப்போ இந்த ஊர்ல இருக்கவங்க எல்லாம் இப்படி பேசுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாஷையோட திங்ஸ் எடுக்கிறோம்ல, டைலக்ட்ஸ் எடுக்கிறோம்ல, அதை தாண்டி போய் பார்க்கும்போது ரெஜிஸ்டர் அப்படின்னு இருக்கும். பேஸ்ட் ஆன் த டொமைன்ஸ் தே வில் ஸ்பீக். கோர்ட்ல வந்து இப்படிதான் ஒரு லாங்குவேஜ் யூஸ் பண்ணணும், ஸ்கூல்ல இப்படிதான் ஒரு லாங்குவேஜ் யூஸ் பண்ணணும், வீட்டுல இப்படி ஒரு விதமா பேசிக்கலாம். பர்சனல் கான்வர்சேஷன் ரெஜிஸ்டர், அஃபிஷியல் கான்வர்சேஷன், ஃபார்மல் கான்வர்சேஷன் இருக்கு அந்த மாதிரி. ஸோ இதுல யூஸ் பண்ணிருக்க ரெஜிஸ்டர் அண்ட் ஸ்டைல் பாத்தீங்கன்னா
இங்கிலீஷ் as a செகண்ட் லாங்குவேஜ் ஸ்பீக்கரோட ரெஜிஸ்டர் தான் இங்க யூஸ் பண்ணிருக்காங்க. அதாவது இங்கிலீஷ் வந்து நேட்டிவ் லாங்குவேஜ் கிடையாது, செகண்ட் லாங்குவேஜா இங்கிலீஷ படிக்கிற இந்தியன்ஸ் யூஸ் பண்ணக்கூடிய லாங்குவேஜ். சரிங்களா? இந்தியன்ஸ் வந்து நிறைய பேருக்கு வந்து இந்தியன்ஸ்க்கு மேக்ஸிமம் பாத்தீங்கன்னா இங்கிலீஷ் as a செகண்ட் லாங்குவேஜ் தான். சரிங்களா? ஃபர்ஸ்ட் லாங்குவேஜ் வந்து அவங்களோட ரீஜனல் லாங்குவேஜ். இப்ப நம்மளுக்கு எல்லாம் தமிழ் ஃபர்ஸ்ட் லாங்குவேஜ் இருக்கும், செகண்ட் லாங்குவேஜ் வந்து இங்கிலீஷ். சரியா? இப்ப இந்த இங்கிலீஷ் அரையும் குறையுமா கத்துக்கிட்டு பேசிட்டு இருப்பாங்கல்ல, அந்த மாதிரியான ஒரு கேட்டகரி பீப்புள் எடுத்துக்கலாம் நம்ம. சரிங்களா? இதுல மேக்ஸிமம் பாத்தீங்கன்னா ஹியூமர் ஜாஸ்தியா இருக்கும். எந்த விஷயத்துல இவர் வந்து ஹியூமரை கிரியேட் பண்ணிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா யூஸ் ஆஃப் இங்கிலீஷ். இவரோட யூசேஜ் ஆஃப் இங்கிலீஷே வந்து ஹியூமரை கிரியேட் பண்ணும், அதாவது சிரிப்பு வர மாதிரி இருக்கும். இன்னொன்னு வந்து கேரக்டர் ஆஃப் தி ஸ்பீக்கர். இந்த ஸ்பீக்கரோட கேரக்டரும் வந்து கொஞ்சம் காமிக்கலா இருக்க மாதிரி தான் இருக்கும். சரிங்களா? ஃபன்னி கேரக்டர், ஃபூல்லாம் கிடையாது. அவர் பேசுற விதமாகட்டும், இல்ல அவர் பேசுறத வச்சு நம்ம அவரை ஜட்ஜ் பண்ணும்போது கொஞ்சம் சிரிப்பு வர மாதிரி இருக்கும், கொஞ்சம் ஹியூமரஸா இருப்பார் ஆள். சரிங்களா? சோ அண்ட் மோர் தேன் தட், this poem is particularly a social satire. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இதுதான். சரிங்களா? இது வந்து ஒரு சோசியல் சட்டையர். என்ன சோசியல் சட்டையர் எதை வந்து சட்டைரைஸ் பண்ணுது அப்படின்னு பார்க்கும்போது, இந்தியன் எஜுகேட்டட் பீப்புளோட பிஹேவியர், இந்தியன் எஜுகேட்டட் பீப்புளோட பிஹேவியரை சொல்ற மாதிரி தான் இது இருக்கும். சரிங்களா? இந்தியன் எஜுகேட்டட் பீப்புளோட பிஹேவியர்ஸ் எப்படி இருக்கு அப்படின்றத சொல்லுவோம், அதோட சோசியல் சட்டையர் தான். சரிங்களா? சோ இந்தியன் எஜுகேட்டட் பிஹேவியர் அப்படின்னு சொல்லும்போது, எஜுகேட்டட் பீப்புள் நல்லா தானே பிஹேவ் பண்ணுவாங்க அப்படின்னு நினைக்கலாம். இன்னொரு விதமா இது சோசியல் சட்டையர்னு ஏன் கொண்டு வரோம் அப்படின்னா, அந்த காலகட்டத்துல பாத்தீங்க அப்படின்னா, சோ 1980s அப்படின்னு கூட எடுத்துக்கலாமே, 1980s 1970s அதுல பாத்தீங்க அப்படின்னா மேக்சிமம் யூசேஜ் ஆஃப் இங்கிலீஷ் அப்படின்னு எடுத்துக்கலாம். அப்படி யூசேஜ் ஆஃப் இங்கிலீஷ்ன்றதை தாண்டி இன்னும் கொஞ்சம் முன்னாடி போனீங்க அப்படின்னா இண்டிபெண்டன்ஸ் கிடைச்சு கொஞ்ச நாள் தான் ஆகும். அப்ப இங்கிலீஷ மேக்சிமம் எப்படி பேசுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரொம்ப ஃப்ளூவென்ட் இங்கிலீஷ், ரிசீவ்டு ப்ரொனன்சியேஷன்லாம் ஒரு சில பேர் தான் பேசுவாங்க. மேக்சிமம் பாத்தீங்க அப்படின்னா இங்கிலீஷ் as a செகண்ட் லாங்குவேஜ் தான், மதர் டங் இன்ஃபுளுசஸோட ஜாஸ்தியா சேர்த்து தான் பேசுவாங்க. அதாவது தமிழ்ல யோசிச்சு இங்கிலீஷ்ல பேசினா எப்படி இருக்கும், அதுதான் மதர் டங்ல யோசிப்போம், இங்கிலீஷ்ல அப்படியே பேசுவோம். அதுல அந்த கனெக்ஷன்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும், வேர்ட் ஆர்டர் எல்லாம் டிஃப்ரெண்டா இருக்கும். சரிங்களா? வேர் ஆர் யூ கோயிங் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கம்ப்ளீட்டா ஒரு சென்டென்ஸ் கேட்கறது பேர வேர் கோயிங் யூ கம் அப்படின்னு நம்ம ஒரு இங்கிலீஷ் பேசுவோம்ல, அந்த மாதிரியான இங்கிலீஷ் இருக்கும். சோ அதுதான் வந்து சோசியல் சட்டையரா கொண்டு வர. சரிங்களா? சோ இந்த லாங்குவேஜ் யூசேஜ் ஆஃப் இங்கிலீஷ் எடுத்துக்கலாம். இன்னொரு விதமான சோசியல் சட்டையர் அப்படின்னு பார்க்கும்போது, இந்த போம்ல பாத்தீங்க அப்படின்னா என்ன ஸ்டோரினா, ஒரு சிஸ்டர் வந்து, அதாவது ஒரு விமன் வந்து அப்ராடுக்கு போறாங்க, அவ்வளவுதான். சரிங்களா? ஏதோ அவங்களுடைய ஸ்டடிஸ் கண்டினியூ பண்றதுக்காக அவங்க அப்ராட் போறாங்க, அங்க ஒரு செட்டில் ஆகுறதுக்காக போறாங்க. சோ இவர் எதை சோசியல் சட்டையர்ல கொண்டு வர்றாரு அப்படின்னா, த திங்கிங் ஆஃப் விமன் அபவுட் அப்ராட் அதை எடுத்துக்கலாம். ஃபாரின் போனா நல்லா இருக்கலாம், ஃபாரின்ன்ற ஒரு விஷயம் வந்து ஒரு உட்டோப்பியன் சொசைட்டி மாதிரி நம்ம கிரியேட் பண்ணி வச்சிருக்கோம்ல, அதுதான் சோசியல் சட்டையர்ல இவர் கொண்டு வர்றாரு. மேக்சிமம் படிச்சவங்க எல்லாருமே மேக்சிமம் எங்க கிளம்பி போறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபாரினுக்கு கிளம்பி போயிடுறாங்க அப்படின்றத சட்டையரைஸ் பண்றாரு. அதே மாதிரி இங்க இருக்கக்கூடிய இந்தியன்ஸ் என்ன பண்றாங்க அப்படின்னா, ஒருத்தவங்கள புகழ்ந்து பேசணும், ஒரு எஜுகேட்டட் பீப்புள் வீட்டுக்கு போயிட்டோம் அப்படின்னாலே மதர் டங் யூஸ் பண்றதுக்கு பதிலா என்ன பண்றாங்க, ஒரு இங்கிலீஷ் யூஸ் பண்றாங்க. அந்த இங்கிலீஷ் வந்து ரொம்ப ப்ராப்பர் இங்கிலீஷாவும் இருக்கிறது இல்ல அப்படின்றத மென்ஷன் பண்றாங்க. ஓகேவா? And it is a burlesque, it is a kind of burlesque. So burlesque அப்படின்னு சொல்லும்போது parody அப்படின்னு சொல்லலாம். So what is a kind of parody அப்படின்னு சொல்லும்போது, parody is nothing but a work of imitation அப்படின்னு சொல்லலாம், இல்ல a work of ridicule அப்படின்னு சொல்லலாம். சரி, கிண்டல் பண்ற மாதிரி ஐரானிக்கலா வஞ்ச புகழ்ச்சியணின்னு சொல்லுவோம் தெரியுமா, அதுதான். அந்த மாதிரி பேசுறதுக்கு பேர் தான், அந்த மாதிரி லாங்குவேஜ் யூஸ் பண்றதுக்கு பேர் தான் burlesque அப்படின்னு சொல்லுவோம். இட் இஸ் a kind of poetic device. சரிங்களா? ஒரு parody மாதிரி தான் யூஸ் பண்ணிருக்காரு இங்க. இந்தியன் டிஸ்கோர்ஸ parody பண்ணிருக்காரு. burlesque வந்து இட் இஸ் a burlesque on Indian discourse அப்படின்னு சொல்லலாம். அதாவது இந்தியன் டிஸ்கோர்ஸ்னு சொல்லும்போது இந்தியன் வே ஆஃப் இங்கிலீஷ் அப்படின்னு எடுத்துக்கலாம். சரியா? இந்தியன் வே ஆஃப் இங்கிலீஷ் வந்து இந்த போம்ல எப்படி சொல்லியிருக்காரு, ஒரு burlesque சொல்லியிருக்காரு, அதாவது ரெடிகுல் பண்ற மாதிரி சொல்லியிருக்காரு, இமிடேட் பண்ணி சொல்லியிருக்காரு. எப்படி வந்து நம்ம வந்து கனெக்ஷன்ஸே இல்லாம, அதாவது கனெக்டர்ஸே ஸ்ட்ரக்சரல் வேர்ட்ஸே இல்லாம இங்கிலீஷ் யூஸ் பண்றோம் அப்படின்றத இங்க பேரடி பண்ணியிருக்காரு, burlesqueல கொடுத்திருக்காரு. ஓகேவா? சோ இவர் யூஸ் பண்ற இங்கிலீஷ் என்னன்னு பாத்தீங்கன்னா, இதுக்கு வந்து பாபு இங்கிலீஷ் அப்படின்னு ஒரு டேர்ம் இருக்கு. பாபு இங்கிலீஷ்னு சொல்லும்போது பிரிட்டிஷ் ரூல் பண்ணிட்டு இருந்தாங்க இல்லைங்களா இந்தியால. சோ அப்ப வந்து பாம்பேல இருக்கக்கூடிய சர்க்கிள்ல எஜுகேட்டட் பீப்புள் பேசிக்கிட்டு இருந்த இங்கிலீஷ்க்கு பேரு தான் பாபு இங்கிலீஷ். ஓகே? சோ பாம்பே அதுல இருந்து வந்ததுதான் பாபு இங்கிலீஷ். சரியா? பாபுன்னு அங்க இருக்கவங்க எல்லாரையும் கூப்பிடுவாங்க.
இங்கிலீஷ் பீப்புளை வந்து பாம்பேல இருக்கக்கூடிய எஜுகேட்டட் பீப்புள் வந்து பாபு அப்படின்னு கூப்பிட்டு இருந்தாங்க. சரிங்களா? தே யூஸ் டு கால் பாபு. சரியா? இப்போ ஒரு இங்கிலீஷ் மென் இருக்காரு அப்படின்னா அவர் வந்து இங்க இந்தியன் வந்து யாராவது அந்த கவர்மெண்ட் அபிஷியலா ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க, இங்கிலீஷ்ல பேசிக்கிட்டு இருக்காங்க, இங்கிலீஷ் தெரிஞ்சவங்களா இருக்காங்க அப்படின்னா வாட் தட் பாபு சேயிங் அப்படின்ற மாதிரி தான் கேட்பாங்க. சோ அதுல இருந்து வந்த இங்கிலீஷ் அவங்க பேசிக்கிட்டு இருந்த இங்கிலீஷ்ன்றதுனால வந்து பாபு இங்கிலீஷ் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்றோம். ஓகே, சோ லெட்ஸ் கெட் இன்டு தி போம். சோ போமோட தீம் பாத்தீங்க அப்படின்னா சிம்பிளி a parody of the way Indians use English. அவ்வளவுதான். it just ridicules the way Indians use English. And next theme பாத்தீங்கன்னா மெமரி. அதாவது நிசம் இசைக்கியோட மேக்ஸிமம் போம் பாத்தீங்கன்னா மெமரிஸ்ல இருந்து வந்த மாதிரி தான் தெரியும். நைட் ஆஃப் த ஸ்கார்பியன் எடுத்துக்கலாம். ஒரு மதரோடைய ஃபீலிங்கை வந்து அதுல டிஸ்கிரைப் பண்ணியிருப்பாரு, மதரோட மெமரி. சரியா? சோ இவருக்கு மேபி ஞாபக சக்தி அதிகமா இருந்திருக்குமா, அதனால கூட இருக்கலாம். ரொம்ப அவரோட போம் எல்லாமே வந்து கைண்ட் ஆஃப் ஆட்டோபயோகிராபிக்கல் மெமரியோட இருக்க மாதிரி தெரியும். சரிங்களா? சோ அதுதான் மெமரி அப்படின்னு சொல்றோம். எப்படி வந்து நம்மளோட மெமரிஸ்ல வந்து ஒரு சில விஷயங்கள் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா வந்து ரெஜிஸ்டர் ஆகுது அப்படின்றது. நெக்ஸ்ட் ஒன் இஸ் இந்தியன் கல்ச்சர். சரிங்களா? இந்தியால வந்து ஒருத்தவங்க வெளியில போறாங்க அப்படின்னா அவங்களை அவ்வளவு அழகா வழி அனுப்பி வைப்போம் அப்படின்ற ஒரு விஷயம் எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் இந்தியன் விமென்க்கு இல்லைன்னா இந்தியன் மென்னுக்கு வந்து ஃபாரின் அப்ராட்ன்றது வந்து ஒரு உட்டோப்பியன் சொசைட்டியா இருந்துச்சு அப்படின்ற மீனிங் எடுத்துக்கலாம். சரிங்களா? நெக்ஸ்ட் the poem starts in such a way. Goodbye party to Miss Pushpa TS. எப்படி ஆரம்பிக்குது பாத்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளிஃபைடு வெர்ஷன் தான். படிச்சாலே மீனிங் புரியும். இதை ஒருத்தவங்க எக்ஸ்பிளைன் பண்ணணுன்ற நெசசிட்டியே கிடையாது. சரியா? Now let me read the poem. Friends, our dear sister is departing for foreign in 2-3 days and we are meeting today to wish her bon voyage. You are all knowing, friends, what sweetness is in Miss Pushpa. I don't mean only external sweetness but internal sweetness. Miss Pushpa is smiling and smiling even for no reason but simply because she is feeling. That's it. So இங்க பின்னாடி உங்களுக்கு நிறைய டிஸ்டர்பன்சஸ் கேட்டுச்சுன்னா ஐம் வெரி சாரி. இங்க ரெயின் ஜாஸ்தியா இருக்கு, அதனால அந்த சவுண்ட்ஸ் கேக்குது. சரிங்களா? ஸோ இக்னோர் இட் அண்ட் கான்சென்ட்ரேட் ஆன் தி போம். அண்ட் எப்படி ரெப்ரசென்ட் பண்றான்னு பாருங்க. ஃப்ரெண்ட்ஸ், இவர் ஒரு ஃபேர்வெல் மீட்டிங்ல, இங்க இருக்கிற பிக்சரை ரிலேட் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபேர்வெல் மீட்டிங்ல அப்படியே பேசுற அவங்களுடைய ஒரு சிஸ்டர் மாதிரி இருக்கக்கூடிய ஒருத்தவங்க வந்து ஃபாரினுக்கு போறாங்கன்றதுக்காக ஒரு கெட் டுகெதர் மாதிரி ஒண்ணு இருக்கு. அந்த கெட் டுகெதர்ல இவங்க என்ன பேசுறாரு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் அட்ரஸ் பண்றாரு கேதரிங். ஃப்ரெண்ட்ஸ், our sister is departing for foreign in 2-3 days. In a couple of days ன்னு கூட சொல்லல, in 2-3 days, 2-3 நாள்ல அவங்க கிளம்புறாங்க அப்படின்னு தமிழ்ல சொல்லுவோம்ல, அதே மாதிரி அந்த மதர் டங் இன்ஃப்ளூயன்ஸோட போறாரு பாருங்க. சரிங்களா? சோ நான் இங்க தமிழ் எடுத்துக்கிறேன், பட் நீங்க தமிழ்னு எக்ஸாக்டா எடுத்துக்க தேவையில்லை, மதர் டங் இன்ஃப்ளூயன்ஸ் அப்படின்னு எடுத்துக்கலாம். சரிங்களா? சோ 2-3 days அவங்க வந்து ஃபாரின் கிளம்புறாங்க. அண்ட் we are meeting today to wish her bon voyage. so bon voyageன்றது எதுக்கு அப்படின்னா வாட்டர் டிரான்ஸ்போர்ட், அதாவது ஷிப்ல டிராவல் பண்ணி போறவங்களுக்கு வந்து bon voyage சொல்லுவாங்க. சரிங்களா? அதுதான் மீனிங். ஹாப்பி ஜேர்னி நம்ம சொல்றோம்ல, அந்த ஹாப்பி ஜேர்னியோட இன்னொரு டேர்ம் வந்து bon voyage அப்படின்னு சொல்லுவாங்க. வாயேஜ் அப்படின்னாலே தெரியும், சி ரூட்ல டிராவல் பண்றது அப்படின்னு அர்த்தம் வாயேஜ்னா. சோ bon voyageனா ஹாப்பி வாயேஜ் அப்படின்னு அர்த்தம், சேஃப் வாயேஜ் அப்படின்னு எடுத்துக்கலாம். சோ சி ரூட்ல டிராவல் பண்றவங்களுக்கு தான் அப்படி சொல்லுவாங்க. பட் ஆனா இங்க ஃபாரின் தான் போறேன்னு சொல்லியிருக்காங்க, இவர் bon voyage சொல்றாரு. இட் இஸ் நாட் மென்ஷன்ட் அஸ் சி ரூட் டிராவல்னா மென்ஷன் பண்ணல. சரிங்களா? சோ 2-3 daysல அவங்க கிளம்புறாங்க. நம்ம இன்னைக்கு மீட் பண்றோம் எதுக்குன்னா அவங்களுக்கு வந்து bon voyage சொல்றதுக்கு, ஹாப்பி ஜர்னி சொல்றதுக்காக. யூ ஆர் ஆல் நோயிங். சோ இந்த டேர்ம்லயே தெரியும், யூ ஆர் ஆல் நோயிங். உங்க எல்லாருக்கும் தெரியும்ல, உங்க எல்லாருக்கும் தெரியும். சோ நம்மளுக்கு எல்லாம் தெரிஞ்ச விஷயம் அப்படின்றதுதான் சொல்றாரு. யூ ஆர் ஆல் நோயிங், ஃப்ரெண்ட்ஸ், what sweetness is in Miss Pushpa. What sweetness is in Miss Pushpa. சிம்பிளா எப்படி சொல்லலாம், you know Miss Pushpa is so sweet. அவ்வளவுதான். சரிங்களா? அதுதான் அவர் மீன் பண்ணக்கூடிய விஷயம். பட் அவர் எப்படி அதை வந்து இன்ஃப்ளூயன்ஸ்டா சொல்றாரு, இதுதான் செகண்ட் லாங்குவேஜ் யூசேஜஸ் அப்படின்னு சொல்றோம். burlesque of Indian discourse சொல்றோம்ல, பாபு இங்கிலீஷ், இதுதான். What sweetness is in Miss Pushpa. I don't mean only external sweetness but internal sweetness. That means external sweetness அவங்களோட physical beauty பத்தி மட்டும் நான் சொல்லல, I mean internal sweetness, அதாவது அவங்களோட helping tendency, அவங்களுடைய so beautiful mind she used to have அப்படின்றத மென்ஷன் பண்றாரு. சோ டேர்ம்ஸ்னா இங்க வந்து ரொம்ப வந்து காமிக்கலான ஒரு விஷயம். ஹியூமர் எங்க கிடைக்கும்னா இதுல இருந்து தான் கிடைக்கும். சோ இதை வச்சு நம்ம ஈஸியா ஜட்ஜ் பண்ணிக்கலாம், பேச ஆள் எப்படிப்பட்டவர் அப்படின்னு சொல்லிட்டு. அவரை யோசிக்கும் போது நம்மளுக்கு சிரிப்பு தான் வரும். சோ இட் இஸ் a kind of humor, okay, but ridiculing humor. Miss Pushpa is smiling and smiling
even for no reason but simply because she is feeling. அதாவது சிரிச்ச முகத்தோட இருக்காங்க அப்படின்னு நம்ம சொல்றோம்ல, அததான் இவர் இப்படி சொல்லியிருக்காரு. Miss Pushpa is smiling and smiling for no reason but simply because she is feeling. அவங்களுக்கு சிரிப்பு வருதா அதனால சிரிக்கிறாங்களாம் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணிருக்காரு. Miss Pushpa is coming from very high family. அதாவது அவங்களோட ஹெரிட்டேஜ் ரொம்ப ஜாஸ்தி அப்படின்னு சொல்றாரு. சரியா, அதுதான் வெரி ஹை ஃபேமிலின்னு சொல்றாரு பாருங்க. Miss Pushpa is coming from very high family. That means Miss Pushpa's ancestor has a good heritage line அப்படின்றதுதான். சரிங்களா? So Miss Pushpa is coming from very high family. Her father was renowned advocate in Balsar or Surat. A kind of confusion. சரியா, அவங்க father பத்தி சொல்றாங்க. Her father was a renowned advocate. ரொம்ப renowned ஆன famous familiar advocate in Balsar or Surat. அவருக்கு ஒரு confusion வந்துருச்சு. ஐயோ பல்சரா சூரத்தா தெரியலையே. I'm not remembering now which place. I'm not remembering now which place. That means I'm not sure about the place. அதுதான் வந்து I'm not remembering now which place. சரியா, எனக்கு இப்ப அவர் எங்க இருக்காரு அப்படின்னு எனக்கு அவர் எங்க இருந்தாருன்னு இப்ப ஞாபகம் இல்ல அப்படின்னு சொல்றோம்ல, அந்த டேர்ம் தான். சரிங்களா? சோ அவர் என்ன சொல்றாரு, மிஸ் புஷ்பா வந்து ரொம்ப ஹை ஃபேமிலில இருந்து வந்திருக்காரு. அவங்க ஃபாதர் வந்து ஒரு அட்வொகேட். மேபி பல்சர்ல சூரத்ல எங்க இருந்தாருன்னு எனக்கு தெரியல, பட் ஆனா இப்ப எனக்கு ஞாபகம் இல்ல. சூரத், எஸ், உடனே ஞாபகம் வந்துருச்சு. சொல்லும் போது ஞாபகம் இல்ல, பட் அப்படியே கண்டினியூ பண்ணிட்டே இருக்கும்போது ஞாபகம் வந்துருச்சு. சூரத்ல தான். எஸ், சூரத்தா, ஆமா ஆமா அப்படின்னு சொல்றாரு. Once only I stayed in Surat with family members of my uncle's very old friend. His wife was cooking nicely. That was long time ago. அப்படியே யோசிச்சு சொல்றாரு பாருங்க. Once only, ஒரே ஒரு தடவை தான். I stayed in Surat. நான் ஒரே ஒரு தடவை தான் எங்க இருந்தேன், சூரத்ல ஸ்டே பண்ணிருந்தேன். with family members of my uncle's very old friend. யார் கூடனா, என் அங்கிளோட ரொம்ப ஓல்டு ஃப்ரெண்ட் இருக்காங்கல்ல, அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட நான் ஸ்டே பண்ணிருந்தேன். His wife was cooking nicely. சரிங்களா, அதாவது என்னோட அங்கிளோட வெரி ஓல்டு ஃப்ரெண்ட் இருக்காருல்ல, அவங்க ஒய்ஃப் சூப்பரா சமைச்சாங்க. That was long time ago. ரொம்ப நாளைக்கு முன்னாடி நான் தங்கியிருந்தேன், அது எனக்கு ஞாபகம் வருது அப்படின்னு சொல்லிட்டு. இதுதான் வந்து போயட்டோட கேரக்டர்ஸ் ரெஃபர் பண்ணக்கூடிய இடம் இது. சரியா? சோ யோசிச்சு பாருங்க, பல்சரா சூரத்தான்னு தெரியல, அதை பத்தி டிஸ்கிரைப் பண்ணிட்டே இருக்கும்போது யார் கூட தங்கி இருந்தோன்றது இப்படி யோசிச்சு சொல்றாரு. அவங்க ஒய்ஃபோட குக்கிங் பத்தி எல்லாம் ஒருத்தர் பேசும்போது நம்மளுக்கு ஒரு கைண்ட் ஆஃப் ஹியூமரஸ் சென்ஸ் கிடைக்கும்ல, அதுதான். So kind of speaker, in the speaker also has a kind of humoric sense அப்படின்னு அர்த்தம். So அப்படியே கண்டினியூ ஆகுது. Coming back to Miss Pushpa, she is most popular lady with men also and ladies also. ஓகே ஓகே, அவங்க அப்பா ரெனவுண்ட் அட்வொகேட் சூரத்ல இருந்தாரு. ஓகே, இப்ப புஷ்பாக்கு வருவோம். மிஸ் புஷ்பா யாருன்னா, அவங்க வந்து ரொம்ப மோஸ்ட் பாப்புலர் லேடி. மென்னுக்கு மட்டும் இல்ல, விமனும். சரியா, நம்ம வந்து மோஸ்ட் பாப்புலர் லேடின்னு சொன்ன உடனேவே வந்து விமனுக்கு நடுவுல இருப்பாங்க இல்ல மென்னுக்கு நடுவுல இருப்பாங்களான்னு யோசிக்காதீங்க. ஷீ இஸ் போத் பாப்புலர் அமாங் மென் அண்ட் விமன். காமனாவே அவங்க ரொம்ப பாப்புலர் தான். சரியா? சோ த லாங்குவேஜ் the poet used to deliver, அதுதான் இங்க நீங்க பாத்துட்டே வரணும். Whenever I asked her to do anything, she was saying, just now only I will do it. That is showing good spirit. I am always appreciating the good spirit. So என்ன சொல்றாரு, whenever I ask her to do anything, நான் அவங்கள ஏதாவது எனக்கு செஞ்சு தாங்கன்னு கேட்கும் போதெல்லாம் அவங்க என்ன சொல்லுவாங்க, just now only I will do it. இந்த ஒரு தடவை தான் நான் செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லுவாங்க. That is showing good spirit. ஆனா அது அவங்களோட குட் ஸ்பிரிட்டை தான் காட்டும். அப்படி சொல்லிட்டு எப்ப நான் கேட்டாலும் செஞ்சு கொடுத்துருவாங்க. So that's showing her good spirit. I am always appreciating the good spirit. நான் எப்பயுமே அதை என்ன பண்றேன், அப்ரிஷியேட் பண்றேன். அவங்களோட ஹெல்பிங் டெண்டன்சியை நான் அப்ரிஷியேட் பண்றேன். So finally he comes. Miss Pushpa. அதை எப்படி சொல்லியிருக்காரு பாருங்க. புஷ்பா மிஸ், நம்ம இங்க மிஸ்ன்றது பின்னாடி போட்டோம்னாலே அவங்களை வந்து டீச்சருக்கு ரெஃபர் பண்ணி சொல்லிட்டு இருப்போம், கரெக்டா? பட் இங்க எப்படி சொல்றாங்க பாருங்க. புஷ்பா மிஸ் இஸ் நெவர் சேயிங் நோ. நான் எப்பெல்லாம் கேட்டாலும் ஹெல்ப் பண்ணுவாங்க. அவங்க இது வரைக்கும் என்ன பண்ணல, நெவர் சேயிங் நோ, நோ சொன்னதே இல்லை. Whatever I or anybody is asking, she is always saying yes. Whatever I or anybody is asking, whatever myself or anyone else is asked அப்படின்னு சொல்றது பதிலா whatever I or anybody is asking, she is always saying yes. Yes தான் சொல்லுவாங்க, no சொன்னதே இல்லையா. And today she is going to improve her prospect. அதாவது படிக்கிறதுக்காக மேல போறாங்க. ஓகே, சோ டுடே எங்க போறாங்க, இன்னைக்கு எங்க கிளம்புறாங்க, she is going to improve her prospect. அவங்களுடைய ப்ரொஃபஷனல் கரியரை வந்து இம்ப்ரூவ் பண்றதுக்காக போறாங்க.
and we are wishing her bon voyage. நம்ம என்ன பண்றோம் உங்களுக்கு bon voyage, happy journey சொல்றதுக்காக இங்க வந்திருக்கோம். Got? So he concludes this like this. Now I ask other speakers to speak and afterwards Miss Pushpa will do summing up. So summing up அப்படின்றதெல்லாம் நம்ம கான்வர்சேஷன்ல ஒரு ஆரட்டாரிக்கல் திங், அப்போ ஒரு பேரல் ஸ்பீச்ல இந்த மாதிரியான டேர்ம்ஸே நம்ம யூஸ் பண்ண மாட்டோம் இப்போ இருக்கக்கூடியவங்க. பட் பாபு இங்கிலீஷ்னு சொல்லி அதை ரெடிகுல் பண்ணணும் அப்படின்றதுக்காக சோஷியல் சட்டாரிக்கல் டேர்ம்ல இவர் வந்து பர்லஸ் பண்ணிருக்காரு. சரிங்களா? அதுதான். Now I ask other speakers to speak and afterwards Miss Pushpa will do the summing up. So இப்ப மீதி எல்லாரும் வந்து பேசுங்க. ஃபைனலா யார் சம் அப் பண்ணுவா? Miss Pushpa will sum up அப்படின்னு சொல்லிட்டு எண்ட் பண்ணிருக்காரு. ஸோ பிளெயின் மீனிங் இருக்கக்கூடிய போம் தான். ஸோ ரொம்ப ரொம்ப சிம்பிளான வெர்ஷன்ஸ்ல நம்ம புரிஞ்சுக்கலாம் இதை. ஓகேவா? ஸோ மேக்ஸிமம் கொஸ்டின்ஸ் எப்படி கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது இந்த போம்ல இருந்து ஹூ இஸ் ஆத்தர் ஆஃப் த போம் கேட்கலாம். இதெல்லாம் ரொம்ப சர்ஃபேஸ் லெவல் கொஸ்டின்ஸ் தான் நான் சொல்றேன். இன் விச் கலெக்ஷன் வாஸ் திஸ் பப்ளிஷ்ட் அப்படின்னு கேட்கலாம். எந்த இயர்ல பப்ளிஷ் பண்ணாங்க அப்படின்ற இந்த கொஸ்டின் இருக்கலாம். அதே மாதிரி மிஸ் புஷ்பா டிஎஸ்க்கு வந்து இட் இஸ் வாட் கைண்ட் ஆஃப் போம் இட் இஸ் அப்படின்னு கேட்கலாம். சரிங்களா? இது ஒரு எப்பிக்கா, லிரிக்கா, பேலடா, இல்ல ஒரு சோஷியல் சட்டையரா அப்படின்னு கேட்கலாம். சோஷியல் சட்டையர்ன்றதை நம்ம எடுப்போம். ஸோ அதே மாதிரி this is a kind of example for a burlesque அப்படின்னு சொல்லலாம். burlesque ஓட இன்னொரு மீனிங் வந்து ironical statements or imitating poem அப்படின்னு சொல்லலாம், இல்லைன்னா ridiculing poem அப்படின்னு எடுத்துக்கலாம். So which English is pointed out here? என்ன டிஸ்கோர்ஸ் வந்து இங்க பாயிண்ட் அவுட் பண்ணிருக்காங்கன்னா பாபு இங்கிலீஷ்னு சொல்லுவோம். அப்ப பாபு இங்கிலீஷ் எங்க இருந்து வந்ததுன்னா பாம்பே இங்கிலீஷ் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கலாம். சரிங்களா? அதை தாண்டி பார்க்கும்போது இட் இஸ் ரிட்டன் வித் ஃப்ரீ வேர்ஸ். ஆத்தர் வந்து ஆஸ் யூஷுவல் சொன்ன மாதிரி நிசம் இசக்கியல் தான். ஸோ யாருக்கு இத டிஸ்கிரைப் பண்றாங்க அப்படின்னு பார்க்கும்போது மிஸ் புஷ்பாக்கு. மிஸ் புஷ்பா வந்து எந்த பான் வாய்ஸ்னா என்ன மீனிங் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம். மிஸ் புஷ்பா இப்ப எங்க போறாங்க அப்படின்னா அப்ராட் போறாங்க. எதுக்காகனா அவங்களோட ப்ராஸ்பெக்ட் இன்க்ரீஸ் பண்றதுக்காக, ப்ராஸ்பெக்ட் இன்க்ரீஸ் இன் சென்ஸ் ஸ்டடீஸ்க்காக போறாங்க அப்படின்னு கூட எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் அவங்களோட அப்பா என்னவா இருந்தாருன்னா அட்வொகேட்டா இருந்தாரு. அப்பா எங்க அட்வொகேட்டா இருந்தாரு அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து சூரத் இஸ் கரெக்ட் ஆன்சர். ஆத்தருக்கு ரெண்டு கன்ஃபியூஷன் வரும், எந்தெந்த பிளேஸ் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது பல்சர் ஆர் சூரத் அப்படின்றத எடுப்போம். சோ பல்சர்ல இவர் எத்தனை தடவை தங்கி இருந்தார் அப்படின்னு கேட்டா ஒன்லி ஒன்ஸ் தான். யார் கூட தங்கி இருந்தாங்க அப்படின்னா அங்கிள்ஸ் வெரி ஓல்டு ஃப்ரெண்டோட ஃபேமிலியோட தங்கி இருந்தாரு. யார் ரொம்ப நல்லா குக் பண்ணாருன்னா அங்கிள்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஒய்ஃப் வந்து ரொம்ப நல்லா குக் பண்ணாங்க அப்படின்னு எடுத்துப்போம். காட். அதை தாண்டி பார்க்கும்போது சம் டெர்மினாலஜிஸ் மேபி போயம்ல இருந்து லைன்ஸ் கொடுத்து இதை கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்கன்னா ரொம்ப ரொம்ப சிம்பிளா கண்டுபிடிச்சிடலாம். புஷ்பா என்னைக்கு ஊருக்கு போறாங்க அப்படின்னா அந்த ஃபேர்வெல் நடக்கிற அன்னைக்குதான் ஊருக்கு வந்து கிளம்பிட்டு இருந்தாங்க. சரிங்களா? These are all the things that we can ask as a question. What is the character of how we can judge the define the character of Miss Pushpa அப்படின்னு கேட்கும்போது helping minded அப்படின்னு எடுத்துக்கலாம். சரிங்களா? பிகாஸ் அவங்களோட ஹெல்பிங் டெண்டன்சி பத்தி அவங்க சொல்லிட்டு இருந்ததுனால we can take it as helping minded அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கலாம். So these are all some of the questions that can be asked. A surface level question நான் discuss பண்ணிருக்கேன். That's all. So that's the end of the poem. If you like, kindly share to your friends and subscribe to the channel. Thank you.